ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கவலை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இரவு நேரத்தில் வச்சு மறுநாள் காலையில் இட்லி, தோசை, சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ருசி சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட 10 மீன் கிட்ட இருந்துச்சு. சரி, நைட்டுக்கு செஞ்சு வச்சு காலையில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு செய்ய ரெடி பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரைபேட் வச்சு வீடியோ ஷூட் பண்ணேன்னா எனக்கு ஆங்கிள் சரியாக செட் பண்ண தெரியல. அதனால தான் கொஞ்சம் நிறைய வீடியோலாம் ஓட்டிட்டேன். அப்புறம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொட்டி நல்லா குழைய வதக்கி விட்டுக்கணும். மூடி போட்டு வதக்கும் போது ரொம்பவே நல்லா தக்காளி குழஞ்சி வெந்து வரும். எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நல்லா வதக்கணும் வெங்காய தக்காளி. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கட்டியாக தான் குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். எங்களுக்குமே புளிப்பாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த புளியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறேன். மார்னிங் எழுந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது. ஃபைனலாக உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு. இப்போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் சிம்மிலேயே மூடி வச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிடுச்சு. மீனும் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்பயே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. காலையில் இன்னும் நல்லா கட்டியாக மாறிடும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.